வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. வங்கதேச சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிராக மாணவர்கள் அமைப்பு நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது. கடந்த 5ஆம் தேதி பிரதமர் மாளிகையை மாணவர்கள் முற்றுகையிட்டதை அடுத்து வேறு வழியின்றி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதனையடுத்து வங்கதேச நாடாளுமன்றத்தை கலைத்த அதிபர் முகமது ஷஹாபுதீன் லட்சக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீள உதவியதற்காக 2006ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சிறந்த தொழில் முனைவோர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக தலைவர் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற அவர் ராணுவ பின்புலத்துடன் இடைக்கால ஆட்சியை நடத்துவார் என்றும் பதவியேற்பு விழா இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் என்றும் அந்நாட்டின் ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் ஹூஸ் ஜமான் தெரிவித்துள்ளார். முகமது யூனுஸ் தலைமையிலான ஆலோசனை குழுவில் 15 உறுப்பினர்கள் வரை நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரான்சிலிருந்து நேற்றிரவு நாடு திரும்பிய முகமது யூனுஸ் சிக்கலில் இருந்து மீள்வதற்கான ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே வங்கதேசம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதை அடுத்து 20 நாட்களாக மூடப்பட்டிருந்த ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகம் மீண்டும் திறக்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கியுள்ளன. அதேபோல மூடப்பட்டிருந்த ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.